எல்லாத்துக்குமே விடியல் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். ஆனால் என்னோட விடியல் சாயங்காலம் 5 மணிக்கு ஆரம்பிக்கும். என்னதான் ஜாபோ இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நம்ம சிரிச்சு தான் ஆகணும். இந்த சிரிக்கிறதுக்காக டெய்லியும் கண்ணாடி முன்னாடி நின்று நடிச்சுட்டு போவேன். ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் நான் ஏதோ ஒரு ஆள் அங்கே போயிட்டு நம்ம சோகமாக டிப்ரெஷன் மூடில் ஒரு மாதிரியாக திரிஞ்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அங்கே போக வெறுத்துரும். ஏன்னா அங்கே நான் ஒரு 6 மாதம் 7 மாதம் கண்டிப்பாக போயே ஆகணும். எனக்கு இஎம்ஐ பே பண்ணியே ஆகணும். வேறு வழி இல்லை. யாருக்கிட்டையும் காசு கேட்க முடியாது, யாருக்கிட்டையும் போய் நிற்க முடியாது. கண்டிப்பாக நான் போயே ஆகணும். ஆனால் அங்கே போயிட்டும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமானா இருக்க முடியாது எனக்கு தெரியும். தெரிஞ்சே தான் நான் கம்பெனிக்குள்ளே போனேன். எனக்கு போகிறப்ப அங்கே இருக்கிறவங்களாம் செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, ஜாலியாக போச்சு. அப்படியே தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் போக போக என்னால் முடியலை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளில் நம்ம எதுக்குடா இங்கே வந்தோம், நம்ம என்னடா பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய பேரோட அட்வைஸ் கேட்குறேன், நிறைய பேரோட மோட்டிவேஷன் கேட்குறேன், நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷன் கேட்குறேன். ஆஃபீஸ்க்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்கிறாங்க. ஆனால் யாருக்குமே நம்ம கதையே தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அங்கே எல்லாருமே அவங்க கதைக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாமளும் நம்ம கதைக்காக தான் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஃபீஸுக்கு போவேன், லாகின் பண்ணுவேன், சொல்கிற வேலையை செஞ்சு முடிப்பேன், அதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். இவ்வளோதான் என்னோட ஆஃபீஸ் முடிச்சுட்டு காலையில் வரும்போது தான் நம்மளுக்கு நிறைய தாட்ஸ் வரும். ஏன்னா நம்ம ஃபிலிம் மேக்கிங்கில் அவ்வளோ லேர்ன் பண்ணியிருப்போம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம், ட்ராவல் பண்ணியிருப்போம். அது எல்லாமே நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்குள்ளே ஒரு வெறி இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட ஃபிலிம் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பயங்கரமான ரீச், பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல். அவங்கள நினச்சி எனக்கு பொறாமை கிடையாது. ஆனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு விரக்தி எனக்கு எப்பயுமே இருக்கும். அப்படியே தான் நான் வீட்டுக்குள்ளே போவேன். மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசை, அவ்வளோ ஏக்கம், அவ்வளோ வலி, இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தான் நான் வீட்டுக்குள்ளே போக முடியும். நைட் ஷிஃப்ட் போகிறனால எனக்கு ஹெல்த் இஷ்யூ ஆச்சு. நான் எப்படியா இருந்தாலும் 2 வேளை தான் சாப்பிட முடியும். யார்கிட்டையும் பேச முடியாது, யாருக்கூடையும் சுற்ற முடியாது. நைட் நேரத்தில் வேலை செஞ்சுட்டு பகல் நேரத்தில் நம்ம சும்மா தான் இருந்தாகணும். இது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னால் சேனல் ரன் பண்ணவும் முடியல. எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படிலாம் யோசிச்சுட்டு போய் படுத்துடுவேன். ஏன்னா இஎம்ஐ வச்சுட்டு காசு இல்லாமல் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிற ஒரு பர்சன் என்ன தான் புலம்னாலும் என்ன தான் பேசினாலும் திருப்பியும் ரொட்டீனாக எந்திரிச்சு வேலைக்கு போய் தான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் இதே மைண்ட் செட்டோட திருப்பி நான் வேலைக்கு போயிட்டே இருந்தேன். ஒரு லிமிட்டுக்கு மேலே எனக்கே எனக்கு பிடிக்கல, எனக்கு புரியலை. ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஐ குவிட் மை ஜாப். அப்புறமா நான் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்தேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபாலோவர்ஸ் வச்சு டீமை ரெடி பண்ணேன். ஆன்லைனில் ஸ்கிரிப்டை ஃபினிஷ் பண்ணேன். வேறு லொக்கேஷனில் போய் ட்ராவல் பண்ணேன். ஃபைனலி ஐ ஆம் ஃபெயில். அந்த ஷார்ட் ஃபிலிமில் என்ன நடந்துச்சு, என்ன ப்ராப்ளம் ஆச்சு, எதனால் அதை விட்டேன் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டு வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். நானும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னை மாதிரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. உங்களோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே முடிகிற வரையும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு தலைவலியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமேட்டு நீங்கள் இறங்கி வாங்க. அதே மாதிரியே எவனோ என்னென்னவோ சொல்கிறனால ஷார்ட் ஃபிலிம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ரைட் டைம் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். டீம் இருந்தாலும் காசு இருந்தாலும் வெயிட் பண்ணியே ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம். எல்லோரும் சொல்கிறனால பண்ண வேணாம். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய டீம்மேட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். அதே டைமில் நம்ம ஒரு பெரிய விஷயத்தை பண்ண போகிறோம். 2025 நம்ம இறங்கி சம்பவம் செய்ய போகிறோம். எஸ், ஏன்னா ஒரு 7 இயர்ஸாக நம்ம இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கோம். என்னால் இதுக்கு மேலே ஓட முடியல, இதுக்கு மேலே என்னால் எதையுமே தாங்க முடியல ஃபிலிம் மேக்கர்ஸ். ஸோ இந்த 2025 நம்மளோட இறங்கி செய்ய போகிறோம். ரெஸ்பெக்ட், ரெகக்னேஷன், அட்லீஸ்ட் ரீச் கிடைக்கிற வரையும் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்க போகிறோம். 2025 ரீச் கிடைக்கல அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இனிமேல் நான் வீடியோஸ் போடுறது நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோடய ஜேர்னியை நான் வேறு மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் முடியலை. உங்களுக்கு அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. நானும் உங்களை மாதிரி தான். எனக்கும் இஎம்ஐ இருக்குது, லோன் இருக்குது, வீட்டு பிரச்சனை இருக்குது.
காசு சம்பாதிக்கணும், ஒரு வண்டி இல்லை, கையில் காசு இல்லை, ஷார்ட் ஃபிலிம் பண்ணவும் தெம்பு இருக்குது, பட் பண்ண மூடு இல்லை. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நானே சுற்றிட்டு இருக்கேன். மென்டலாகவும், ஃபிசிக்கலாகவும், இன்டர்னலாகவும், எக்ஸ்டர்னலாகவும் பல கான்ஃப்ளிக்ட்டை நான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் ப்ரோ நீங்கள் ஒரு இன்ஃப்ளூன்சர் ப்ரோ, நீங்கள் ஒரு மோட்டிவேட்டர் ப்ரோ, நீங்களாம் அப்படி பேசக்கூடாது அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்களும் மனுஷங்க, நானும் மனுஷன். இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்கும், எல்லாருமே இங்கே மனுஷங்க தான். எல்லாத்துக்கும் பெயின் இருக்கும், எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும். நான் ஒரு டைம் லிமிட் வச்சுருக்கேன். இந்த 2025க்குள்ளே நான் கற்றுக்கிட்ட எல்லாமே, நான் படித்தது எல்லாமே நான் வீடியோவாக எடுத்து போட போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ எல்லா வீடியோஸ்லையும் நம்ம சொல்கிறது தான், நம்ம ஜெயிக்கிறேன் தோக்கிறேன் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறோமோ இல்லையோ, முயற்சி பண்ணுறோங்கிற லிஸ்ட்டில் இருந்துட்டோம்னாலே போதும். நானும் முயற்சி ஆரம்பிக்கிறேன், உங்களோட முயற்சியை ஆரம்பிங்க. இப்போயோ வளருது, என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். பாய்.